கல்வினா அது அரசு பள்ளிகள் தான். அந்த வகையில் அரசு பள்ளிகள் மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில் படிச்சு வந்த மாணவர்கள் தான் அகரம்ல படிக்கிறாங்க. 2022 என்சிஆர்டி சர்வே ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடி அப்படின்னு ஒரு குழந்தையினுடைய அடிப்படை எப்படி இருக்குன்னு என்சிஆர்டி இந்தியா ஃபுல்லா போய் ஸ்டடி பண்ணாங்க. தமிழகத்தில் 3ஆம் கிளாஸ்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில 80% ப்ரொஃபிஷியன்சி இல்லை. 80% of students in class 3 are not proficient in their own mother tongue. Foundational learning study of NCERT. அண்ணே நாங்கள்லாம் நம்பர்ஸில் புலினே, தமிழ் மட்டும் கொஞ்சம் அப்படியே தப்பாய் போச்சு. நம்பர்ஸ் பாருங்கண்ணே, மேக்ஸ் 77% ஸ்டூடெண்ட்ஸ் 3ஆம் கிளாஸில் they could not identify and read numbers. They could not perform essential addition and subtraction. அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற வெர்பாட்டம் அப்படியே. அதாவது 3ஆம் கிளாஸ்ல படிக்கக்கூடிய 77% குழந்தைகள் ஒரு நம்பரை ஐடென்டிஃபை பண்ண போன பேசிக் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியும். இந்த குழந்தைகளை நாம வளர்த்தி குழந்தைகளை சொல்லி கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பக்கம் ஜாக்டோ ஜியோ இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி கடுமையாக பேரம் பேசுவாங்க. ஒரு கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த கட்சி தான் வரணும்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் லார்ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். கர்நாடகா இன்னைக்கு சொல்றாங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற முதல் மாநிலமாக நாங்கள் தான் இருக்க போகிறோம். அப்படி டெக்னாலஜி கொண்டு வர போகிறோம், எஜுகேஷனை தலைகீழாக புரட்டி போகிறோம். இன்னைக்கு நம்ம ஊரில் பார்த்தா ஸ்கூல் குழந்தைகள் ஏதோ கும்மி பாட்டுக்கு விளையாட வச்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று பார்த்தேன், இந்த குழந்தைங்கள்லாம் சினிமா பாட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் என்னையா பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல், என்னையா பண்ணுறாங்கன்னு கேட்டால் சார் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கலை விழா நடத்துகிறாங்க. எங்க தமிழ்நாட்டில் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு ரசிகர் மன்றம் நடத்தினா ஸ்கூலை எல்லாம் இன்னைக்கு ரசிகர் மன்றமாக மாற்றி வச்சிருக்கீங்க. எல்லாத்துலேயும் சினிமா, எங்கும் சினிமா, எதிலும் சினிமா. அது குழந்தைங்க அதை பார்க்குறாங்க. சரி, இப்போ ஸ்கூல் குழந்தைங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்னு வரலாம். ஸ்கூல் குழந்தைங்க அப்படின்னா அவங்க தான் ஃபியூச்சர். ஏன்னா 10 ஆண்டுகள் 20 ஆண்டும் கழித்து அந்த ஸ்கூல் குழந்தைங்க டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு எங்கே போகுதுன்னு. இன்னைக்கு ஃபவுண்டேஷனாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரையான் அடியிலிருந்து அரித்து கொண்டு இருக்கிறது. குழந்தைங்களுக்கு தப்பான ரோல் மாடல்ஸ். பியர் பாட்டில் ஒரு பஸ்ஸுக்குள்ள வருது, சிகரெட், தேவையில்லாத விஷயங்கள்லாம் புத்தக பைக்குள்ள இருக்கு. நீ நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஒரு விருது கொடுக்க போறாங்க. இந்த ஸ்கூல்ல ட்ரக்ஸே இல்லைன்னு ஒரு விருது கொடுக்க போறாங்க. இந்த ட்ரக் ஃப்ரீ ஸ்கூல் அப்படின்னு தமிழ்நாட்டில் என்ன இருக்குங்கிறத பூத கண்ணாடி போட்டு தொலாம். இப்போ நிறைய குழந்தைங்க அட்மிஷன் வரும்பொழுது சில ஸ்கூல் கேட்குறாங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுனே, அந்த ஸ்கூல் உதச்சி படிக்க வைப்பாங்கன்னே, சீட்டு வாங்கி கொடுங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ் நம்ம தொண்டர்கள் தலைவர்கள் வருவாங்க, ஆனால் இந்த ஸ்கூலில் ட்ரக் இல்லைங்கண்ணே, சீட்டு வாங்கி கொடுங்கண்ணே. எப்படி நம்ம கண் முன்னாடி ஒரு கலாச்சாரம், ஒரு மோகம் எப்படி எஜுகேஷனை சல்லியா செல்லா அரித்திருக்கிறது என்பதற்கு அது உதாரணம். அதனால் பழம்பெருமை பேசுவதில் எந்த விதமான பயனும் கிடையாது. 2016 நீங்க டேட்டாவா பார்க்கணும். 2016 இன்ஜினியரிங் மொத்தமா பாஸ் பண்ணவங்க தமிழ்நாட்டில் 1,65,414 பேர், 1,65,000. 5 ஆண்டுகள் கழித்து இன்ஜினியரிங்ல 2021 பாஸ் ஆனவங்க 85,000. என்ன சார் 80,000 பேர்த்த காணா? அன்சஸ்டைனபிள் இன்ஜினியரிங் எஜுகேஷன். யாருக்கு வேணாலும் கரைவேட்டி கட்டினியா 2 இன்ஜினியரிங் காலேஜ் வாங்கிக்கப்பா. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70% இன்ஜினியரிங் காலேஜ் டைரக்ட்லி ஓன்டு பை எ பொலிட்டிஷியன். லேண்ட் பேங்க் இருக்கு, கட்டி போட. திருவண்ணாமலை போ 2, கோயம்புத்தூர் போ 4, சென்னை சுத்தி வெளியே 5, செங்கல்பட்டு போ 3. அவங்கெல்லாம் இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்து ஒரு சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ உங்களுக்கு தெரியும் நீட்டையே எதிர்க்கிறாங்க, நீட்டுக்கு அடுத்து வர்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த முயல் குட்டி ஓடுற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் குட்டி போட்டுச்சு. இங்க அங்க என்னையாது, யார் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்காத ஒரு ஆளை காட்டியான்னு பேப்பர்லேயே ஆடு கொடுப்பாங்க. இன்ஜினியரிங் மாப்பிள்ளைகள் தயவு செஞ்சு அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங்கா இருக்காயா, யாரை வச்சு என்ன பண்ணலாம். 80,000 people they felt it is unsustainable. இந்த காலேஜில் போய் உங்கள்கிட்ட இன்ஜினியரிங் படிச்சு
என் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை வச்சு. எனக்கு தெரியும் 2010 தமிழ்நாடு நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணோம்னா, இந்தியாவிலேயே அதிகமாக இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய மாநிலம் உங்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறது, தயவு செஞ்சு வாங்க. நான் யாருமே சொல்லலை அதில் 70% இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கரவேட்டிக்காரங்க ஓன் பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் உண்மை. இப்போ குழந்தைங்க தத்தளிக்கிறாங்க, தடுமாறுறாங்க. குவாலிட்டி எஜுகேஷன் எங்கே இருக்கு? சஸ்டைனபிள் எஜுகேஷன் எங்கே இருக்கு? ஸ்கில்ஃபுல் எஜுகேஷன் எங்கே இருக்கு? அங்கே ஃபெயில் ஆயாச்சு. இந்த நேரத்தில் பொன்முடி அண்ணன் காலரை தூக்கிட்டு சொல்றாரு, புதிய கல்வியை மட்டும் விடவே மாட்டோம். எக்ஸாக்டா இந்த பிரச்சனையை தான் புதிய கல்விக் கொள்கை சால்வ் பண்ணது. இந்த பிரச்சனையை தான் அடிமட்டத்தில் சால்வ் பண்றாரு மோடிஜி. இந்தியாவுடைய பெஸ்ட் எக்ஸ்பர்ட். இந்தியாவில் இதுவரைக்கும் கல்வித்துறையில் இருந்த நிபுணர்களை கொண்டு வந்து ஒரு குழுவை உருவாக்கி அந்த நிபுணர்களை வச்சு 5 லட்சம் சஜஷன்ஸை 5 லட்சம் பஞ்சாயத்துகள் கொடுத்த சஜஷன் எடுத்து கிட்டத்தட்ட 3 மில்லியன் 30 லட்சத்துக்கு மேல பப்ளிக் ஒப்பீனியனை வாங்கி எஜுகேஷன் எப்படி மாறுதுன்னு உலகம் ஃபுல்லா படிச்சு அதை வச்சு ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி அது பேர் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. எக்ஸாக்டா இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றேன். ஓ, இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் படிச்சிட்டியாப்பா, பிடிக்கலையா? ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சோடனே டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், நீ வாங்கிட்டு போய் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தனியாக கிடக்கும். அந்த ஸ்கில்லுக்கு மட்டும் ஒரு சர்டிஃபிகேட், அதை வச்சு ஆர்ட்ஸ் காலேஜ் போப்பா, செகண்ட் இயர் தேர்ட் இயர் கன்டினியூ பண்ணு. மொபிலிட்டி பிட்வீன் ஸ்ட்ரீம்ஸ் புதிய கல்விக் கொள்கை. மொபிலிட்டி பிட்வீன் மெடிசின் அண்ட் இன்ஜினியரிங் புதிய கல்விக் கொள்கை. ஆனா நம்ம ஆளுங்க அதை திறந்து கூட படிக்கல. ஒன்னே ஒன்னு என்ன படிச்சாங்கன்னா 3 மொழியை படிக்கணும். ஐயோ, புக்கை மூடி வை, 3 மொழின்ட்டாங்க, எடுத்து வைட்டு அந்த பக்கம் சைடில் எல்லி உள்ள வரக்கூடாது. இப்ப தமிழக அரசு தடுமாறுது. அதான் ஒரு ஸ்டேஜ்ல பொன்முடி என்ன மாத்தி மாத்தி பேசுறாரு. புதிய கல்விக் கொள்கையில் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கேனா, அது இருந்தாலும் இது இப்படித்தான் நாங்க கொண்டு வர்றோம். இல்லைன்னா இல்லம் தேடி கல்வி புதிய கல்விக் கொள்கையில் இருக்கலண்ணே, தம்பி அதெல்லாம் ஏன் கேட்குற, பேர் மாற்றி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இல்லைண்ணே, கோவிட் டைம்ல ஸ்கூலுக்கு போற டிராப் அவுட் அதிகமாகுதுன்னு மத்திய அரசே வந்து சிக்ஷா மினிஸ்ட்ரி, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து இதே ஸ்கீமை தானே டிட்டோவா போட்டு உங்களுக்கு 750 கோடி ரூபா கொடுத்தாங்க போன வருஷம். நீங்க அதை பேரை மாற்றி புதிய கல்விக் கொள்கைன்னு இறக்குறீங்க, என்னன்னா அது இல்லம் தேடி கல்வின்னு இறக்குறீங்க, நியாயமானே? அதெல்லாம் நீ பேசக்கூடாது, அதெல்லாம் ஏன் பேசுறேன்? ஸோ இமேஜினேஷன் இல்லை. நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் கட்சியில் இல்லை. ஸ்டேல், கரப்ட், அன்இமேஜின்டு மினிஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு ஒரு துறையினுடைய மந்திரிகளா இருக்காங்க. எல்லா பக்கமே மந்திரி சபை வந்து ப்ரொஃபஷனல் ஆயிட்டு இருக்கு. எஜுகேட்டட், யங், லிட்ரேட், சூப்பர் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க அரசியல்ல வந்து வர்றாங்க. அதை பாரதிய ஜனதா கட்சி என்கரேஜ் பண்ணும். இல்லாட்டி இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேங்க, நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லாட்டங்க தேஜஸ்வி சூர்யா 28 வயசுல பெங்களூர் சவுத்தினுடைய எம்பி, பார்லிமெண்ட்ல 2 ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய மெம்பர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா ப்ரொடெக்ஷன் பில், பாதி நேரம் பார்த்தீங்கன்னா IIT சென்னையில் சுற்றிட்டு இருக்காரு. 5G டெஸ்ட் பெட்டை வந்து பார்க்கணும், என்ன நடக்குது இந்தியாவில், 5G டெஸ்ட் பெட் எப்படி, நீங்கள் 2-3 டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. நான் கேட்டேன், போன டைம் ஏன் இங்கே வந்தீங்கன்னு. இல்லை, நான் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கேன், பார்ட்டி வாய்ப்பு கொடுத்துருக்கு, அதான் 5G டெஸ்ட் பெட்டை பார்க்க வந்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம 5G பொறுத்த வரைக்கும் IIT சென்னை நம்ம பண்ணியிருக்கோம் 100% மேக் இன் இந்தியா.